எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் தாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களும் விரும்புவதாக கூறினார். நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல, எடப்பாடியும் இழக்க விரும்பல, மற்றவர்களையும் இழக்க விரும்பல. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். சின்னம்மா அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள். அவரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய தொண்டனின் எண்ணம். சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார் என்றும் அவரின் பொருளாதார பின்னணி குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது. சென்னையில் அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியதாக சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரின் பின்னணி குறித்து விசாரித்து வரும் காவல்துறை ஒரு சொற்பொழிவுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்குகிறார், அவரின் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எவ்வளவு நிதி வருகிறது என்பன உள்ளிட்ட தகவல்களை திரட்டி வருகிறது. இதனிடையே மாற்றுத்திறனாளி குறித்து மகாவிஷ்ணு அவமதிக்கும் வகையில் பேசிய வீடியோ யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்திலும் மகாவிஷ்ணு மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 7 இடங்களில் மகாவிஷ்ணு மீது புகார் தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது குழந்தையை எதிர்வீட்டு பெண் கொலை செய்து வாஷிங் மிஷினில் வைத்த அதிர்ச்சிகர சம்பவம் நடைபெற்றுள்ளது. ராதாபுரத்தை அடுத்த ஆத்துக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது மகன் 3 வயது சஞ்சய். விக்னேஷின் குடும்பத்திற்கும் எதிர்வீட்டில் வசித்த தங்கம் என்ற பெண்ணுக்கும் தெருக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலையும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சஞ்சயை அங்கன்வாடிக்கு அழைத்துச் செல்ல காலை 9 மணி அளவில் தந்தை விக்னேஷ் தேடிய போது காணவில்லை. பல இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்காத நிலையில் எதிர்வீட்டு தங்கம் மீது சந்தேகப்பட்டு காவல்துறையிடம் விக்னேஷ் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் தங்கத்தின் வீடு முழுவதும் தேடிய போதும் குழந்தை கிடைக்கவில்லை. கடைசியாக அவரது வீட்டு வாஷிங் மிஷினில் தேடிய போது குழந்தை சஞ்சயை கொன்று சாக்கு மூட்டையில் அடைத்து வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்கத்தை உடனடியாக கைது செய்த ராதாபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே தனது மகன் விபத்தில் இறந்த துக்கத்தில் இருந்தபோது எதிர்வீட்டினர் அவர்களது மகனுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் குழந்தையை கொன்றதாக குற்றவாளி தங்கம் வாக்குமூலம் அளித்துள்ளார். குழந்தை கொலை செய்யப்பட்ட இடத்தில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் ஆய்வு மேற்கொண்டார்.